அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம். ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து குடுத்துருப்பாங்க. அத்தன பேருமே வந்து செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. 150 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளவு கொஸ்டின் வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருந்தோம்னா, நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து பாசிபிள் அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு. ஸோ இத பத்தி வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாரி 2024ஆம் வருடம் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நோட்டிஃபிகேஷன் குடுக்கும்போதும் சரி, 2025ஆம் வருடம் டிஆர்பி போர்டு பிரஸ் நியூஸ் குடுக்கும்போதும் சரி, இந்த டிஎன் செட் எக்ஸாம் சார்ந்து வரும்போதும் சரி, ஓகேங்களா? அப்பயே வந்து நான் சொல்லியிருந்தேன். பேப்பர் 1ங்கிறது மிக மிக முக்கியமானது. இந்த பேப்பர் 1ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய ஸ்கோரிங் மார்க் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்டிங்கிறது நான் கண்டிப்பா சொல்லியிருந்தேன். நம்ப யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து மெயினா படிக்கணும் அப்டின்னு சொல்லி சிலபஸ் வைஸாவும் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இது எதுக்காக இந்த நேரத்தில நான் சொல்ல வரேன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேப்பர் 1ல ஓரளவுக்கு நீங்க ஒரு 25 கொஸ்டின்ஸ் இல்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, உங்களுடைய மேஜர்ல ஒரு 60 கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்து பேப்பர்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா 80 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய ஸ்கோரிங் மார்க் வந்து இன்கிரீஸ் ஆகும். இதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பேப்பர் 1 கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குடுத்து படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஓகே. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து நம்ம எழுதிட்டோம். இப்ப வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து நமக்கு தெரியல சார். ஏன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நான் 2 கேட்டகரியா பிரிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நெறைய பேர் இது தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த 2 கேட்டகரில ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நாட் குவாலிஃபைட் 2வது குவாலிஃபைட். ஓகேங்களா? இப்ப நாட் குவாலிஃபைடு, குவாலிஃபைடு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா கூட இருக்கலாம். இதனால நீங்க வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைய வந்து இழந்துறாதீங்க. ஓகேங்களா? இந்த டிஎன் செட் எக்ஸாம் எழுதுனது ஒரு அடிப்படை தேர்வு மாரி நீங்க எழுதியிருப்பீங்க. சப்போஸ் உங்களால இதுல குவாலிஃபைட் ஆக முடியல அப்டின்னா, வரக்கூடிய சிஎஸ்ஆர் நெட் அல்லது யுஜிசி நெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா, கண்டிப்பா ஜூன் அல்லது ஜூலை மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் நெட்டும், யுஜிசி நெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் வந்துரும். ஸோ இதே சிலபஸ் தான் மறுபடியும் நீங்க சிஎஸ்ஆர் நெட், யுஜிசி நெட் வந்து படிக்க போறீங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் பெட்டரா உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு வந்தீங்கன்னா, ஓகேங்களா? அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க குவாலிஃபைட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலேஜ் டிஆர்பிக்கு வந்து படிக்கிறதா? அல்லது பிஜி டிஆர்பிக்கு வந்து படிக்கலாமா? அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து கிளியரா சொல்றேன். காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கணும். அதே சமயம் பிஜி டிஆர்பிக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அப்ப காலேஜ் டிஆர்பில டிஸ்கிரிப்ட் டைப்ல கொஸ்டின்ஸ் வருது. நம்ம எந்த மாரி சார் ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த டிஎன் செட் எக்ஸாம்ல நாட் குவாலிஃபைட், குவாலிஃபைட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து 2ஆ பிரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெளிவா வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும், இப்ப நடந்த எக்ஸாம்ல 150 கொஸ்டின்ஸ்க்கு தோராயமா நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ராக்ஸிமேட் ரேஞ்சுல தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 90 கொஸ்டின்ஸ்க்கு மேல கூட அவங்க ஆன்ஸர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது சில பேரு 90 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரெக்ட்டா ஆன்ஸர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் 70 கொஸ்டின்ஸ்லேருந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து இந்த கேட்டகரில வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, 60லிருந்து 70 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணீங்க. இது எல்லாமே நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? சப்போஸ் நீங்க கிளியரா நீங்க நினைக்கிறீங்க. 90 கொஸ்டின் வந்து கரெக்ட்டா நீங்க ஆன்ஸர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க டிஎன் செட் எக்ஸாம் வந்து குவாலிஃபைட் ஓகேங்களா? எலிஜிபிள். இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப இந்த ரேஞ்சுல வந்து நம்ம பார்ப்போம். 81லிருந்து 85 ரேஞ்ச் வரைக்கும். இந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி, இல்ல 86லிருந்து 90 வரைக்கும் இந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த நம்பர் ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் 81 கொஸ்டின்ஸ்லேருந்து 90 கொஸ்டின்ஸ் வரைக்கும் யாரெல்லாம் நீங்க வந்து ஆன்ஸர் பண்ணியிருக்கிறீங்களோ, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் குவாலிஃபைட். இந்த ஃபர்ஸ்ட்டு சொன்னது 90 கொஸ்டின் அல்லது 90 கொஸ்டினுக்கு மேல ஆன்ஸர் பண்ணீங்க. கண்டிப்பா நீங்க வந்து எலிஜிபிலிட்டி. நீங்க வந்து காலேஜ் டிஆர்பி வந்து பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல காலேஜ் டிஆர்பிக்கு இம்பார்ட்டன்ட் எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதே மாரி
81லிருந்து 85 இல்ல 86லிருந்து 90 இந்த ரேஞ்சில யாராக இருந்தாலும் சரி, நீங்க வொரி பண்ண வேண்டாம். செட் எக்ஸாம் கண்டிப்பா நீங்க குவாலிஃபைட் ஆயிருவீங்க. அதுக்கப்புறமா வரக்கூடிய கேட்டகரி தான் கொஞ்சம் ரிஸ்க்கான கேட்டகரி. 70லிருந்து 80 வரைக்கும் ஓகேங்களா? இது வந்து நான் ரிவைஸ் ஆர்டர்ல வந்து எழுதுறேன். சப்போஸ் 80 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டு, 79, 78, 77, 76 எதுக்கு சார் இந்த மாரி ரிவைஸ் ஆர்டர்ல வந்து எழுதுறீங்க அப்டின்னா, இப்ப 80 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா எழுதியிருக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். ஓகேங்களா? அப்ப 80 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா எழுதியிருக்கும்போது, நமக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். அதிலிருந்து படிப்படியா கீழ குறையும்போது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாசிபிலிட்டிங்கிறது குறைஞ்சுகிட்டே வரும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ரிவைஸ் ஆர்டர் வந்து எழுதியிருக்கிறேன். ஏன்னா, இங்க 90 கொஸ்டின்ஸ் நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணாவே உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது? 180 மார்க். ஸோ இந்த ரேஞ்சில வந்து எந்த ஒரு கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணாவும் நமக்கு என்ன ஆகும்ன்னு கேட்டா 160லிருந்து ஒரு 180 மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில. அடுத்தது 70லிருந்து 80 வரைக்கும் இருக்கும்போது தான் நான் ரிவைஸ் ஆர்டர்ல வந்து எழுதியிருக்கிறேன். இந்த ஆர்டர்ல வர வர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசிபிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, "மதில் மேல் பூனை" அப்படின்னு சொல்லுவாங்க. "மதில் மேல் பூனை, மதில் மேல் பூனை" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு வேள கிடைக்கலாம், கிடைக்காமயும் போகலாம். ஸோ இந்த மாரி இருக்கக்கூடிய கேட்டகரியில 80லிருந்து 70 வரைக்கும் வரக்கூடிய ரேஞ்சில, இந்த ரிவைஸ் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கும். அதே சமயம் கிடைக்கிற மாரி இருக்கும், கிடைக்காமயும் போகலாம். எந்த மாரி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, "இது எப்படி சார் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் பர்ட்டிகுலரா சில பேர் விசாரிக்கும்போது 160 கொஸ்டின் சாரி 160 மார்க், 170 மார்க்லாம் சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்ச நபரே வந்து 160, 170 மார்க் எடுக்கும்போது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியாத நபர் வந்து நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாருமே சொல்லுவாங்க, "இவ்வளோ மார்க் அதாவது 150க்கு மேல வந்துட்டீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கு" அப்படிம்பாங்க. அது சொல்றது எல்லாமே அப்ராக்ஸிமேட்டா தான் சொல்லுவாங்க தவிர, கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது யாராலயும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரு எவ்வளோ மார்க் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது, டிஆர்பி போர்டுல வந்து சாரி செட் எக்ஸாம் உடைய ஃபைனலா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ல தான் தெரியும். ஓகேங்களா? அதாவது யாரு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது டிஆர்பி போர்டுல வந்து ஃபைனலா கிடைக்கக்கூடிய செட் எக்ஸாமுடைய ரிசல்ட்ல தான் நமக்கு தெரியும். அவங்க எந்த ரேஷியோல வந்து எடுத்திருக்கிறாங்க, என்ன மார்க் வந்து அடிப்படையா வச்சு அதுலருந்து கீழ கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ 80 90 கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணீங்கயும் சரி, 70லிருந்து 80 கொஸ்டின் இல்ல 80லிருந்து 90 கொஸ்டின் இந்த ரேஞ்சில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வந்து அதிகமா தான் இருக்கும். இந்த 60 டூ 70 கொஸ்டின்ஸ் வருது இல்லையா? இந்த கேட்டகரில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வரீங்க. இப்ப 90 கொஸ்டின்ஸ்ங்கிறது சில பேர் வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல 70 டூ 80, 81லிருந்து 90 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதே மாரி 60லிருந்து 70 வரும்போது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, இதுல மோர் தென் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பேர் இருக்கிறாங்க. நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். 6% எடுத்தாங்க அப்டின்னா, நமக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ தான். அப்படின்னு ஒரு கால்குலேஷன் மெத்தட் வந்து லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்றேன். இந்த 60லிருந்து 70 வரைக்கும் வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அதிகமா இருக்கு இந்த இடத்துல. நான் 80லிருந்து 70 வரைக்கும் வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, மதில்மேல் பூனை தான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா போக போக என்ன ஆகும்னா, மார்க் ரெட்யூஸ் ஆகிட்டு போகும்போது, அந்த ரேஷியோல இவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு அந்த ரேஷியோ கால்குலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்குள்ள யார் யார் வராங்க அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் டிஆர்பி போர்ட்லருந்து ஃபைனல் ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அது என்ன ரேஷியோல வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து யாருமே வொரி பண்ணாதீங்க. இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் நான் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளோ மார்க் வந்திருக்கு. எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு யாருமே வொரி பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆ உங்களுக்கு டிஆர்பி போர்டு பொறுத்தவரைக்கும் நம்மளால நம்ப முடியாது. அடுத்த என்ன எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு இல்லையா? சரி நீங்க அது வந்து பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சுருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த செட் எக்ஸாம் எழுதுனீங்க அத்தன பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பிஜிடிஆர்பி ஸ்டூடண்ட்ஸ் தான். ஸோ இந்த எக்ஸாம் படிச்சவங்க அத்தன பேருமே பிஜிடிஆர்பி ஸ்டூடண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால சப்போஸ் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, பிஜிடிஆர்பி சிலபஸ் ஓரியன்டடா ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு, சைட் பை சைடா காலேஜ் டிஆர்பிக்கு நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து சொல்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.